ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? இந்த ரிவைவல் கிட்ஸ் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி குட். கரெக்டாக வீடியோ வந்தோன்னே அழகு பிள்ளைங்களா நீங்கள் வந்து உட்காந்துடுறீங்களே. சரி, இதில் சொல்லி கொடுக்குற பாட்டு, கதை, கிராஃப்ட்டு, மனப்பாட வசனம், எல்லா ஆக்டிவிட்டியும் நீங்கள் சூப்பராக செய்யணும். சரிங்களா? ஆமாம், சும்மா வீடியோவை நீங்கள் இப்படி ஓட விட்டுலாம் பார்க்கக்கூடாது. ஃபுல் வீடியோ நீங்கள் உட்காந்து பார்த்து எப்படி சண்டே ஸ்கூலில் உட்காந்துருப்பீங்களோ அதே போல் இந்த ரிவைவல் கிட்ஸ் ப்ரோக்ராம் பாருங்கள். கட்டாயம் ஏசப்பா அவங்க கூட பேசுவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம ரிவைவல் கிட்ஸோடைய தலைப்பு என்ன தெரியுமா? இம்மானுவேல். ஆமா, இம்மானுவேல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏசப்பாவுடைய ஒரு நாமம் தான் இம்மானுவேல். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பைபிள் சொல்லுது, இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமா, ஜீசஸ் நம்ம கூடவே இருப்பாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். சரி, ப்ரோக்ராம்குள்ள போலாமா? அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம்? இம்மானுவேல். அப்படி தானே? அக்கா கூட இந்த இம்மானுவேல்ங்கிற வார்த்தையை வச்சு ஒரு சூப்பரான வசனம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படிதான் வசனம் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், கையில் அழகாக ஒரு குட்டி வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு மேலே ஹாட்டின் பலூன் கலராக போகுதில்ல, இதை வச்சு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம இப்போ வசனம் கற்றுக்கலாமா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. இன்னொரு வாட்டி அக்கா கூட சேர்ந்து நீங்கள் சொல்கிறீங்களா? நல்லா சத்தமாக அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்கள், சரியா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. குட்டீஸ், அக்கா கூட சேர்ந்து இன்னொரு தடவை சத்தமாக சொல்லலாமா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. சூப்பர் குட்டீஸ். இதே மாதிரி நீங்கள் வசனம் சொல்லி வீடியோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? இப்போ கிறிஸ்மஸ் வரப்போதில்ல, நம்மனாலே நமக்கு யாருக்கு ஞாபகம் வருவாங்க? கிறிஸ்மஸ் தாத்தா. சரி வாங்க, நம்ம எப்படி கிறிஸ்மஸ் தாத்தா செய்யலான்னு சொல்லிட்டு கிராஃப்ட் மூலமாக கற்றுக்கலாம். ஒயிட் கலர் சார்ட் எடுத்துடல. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வட்டம் போட்டுக்கலாம். அதாவது தொப்பி மேலே ஒரு சின்னதாக ஒரு வட்டம் போடுறதுக்காக போட்டுக்கலாம். அப்புறம் ரெட் கலர் ஹோம் ஷீட்டில் முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். இதுலேயும் ஒரு குட்டியாக மூக்கு வரையதுக்காக ஒரு குட்டியாக ஒரு வட்டம் போட்டு.
இதை வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறத கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் முக்கோணம், குட்டியாக இருந்தால் இருக்காது. ஒயிட் ஷர்ட் எடுத்து வெட்டி வச்சுக்கலாம். பாருங்க குட்டீஸ், இந்த மாதிரி 4 அழகாக அக்கா வெட்டி வச்சுருக்கேன். நீங்களும் எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் ஷர்ட்டில் வந்து ரவுண்டாக வெட்டி வச்சுருப்பேன். அப்புறம் வந்து ரெட் கலர் ஹோம் ஷீட்டில் வந்து முக்கோண ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒயிட் கலர் சார்ட்டில் வந்து சின்னதாக குட்டியாக தொப்பி பகுதியில் ஒட்டதுக்காக ஒரு குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கிறேன். மூக்கு ஒட்டதுக்காக ஒரு சின்னதாக ரெட் கலர் ஹோம் ஷீட்டில் வெட்டி வச்சுருக்கிறேன். ரோஸ் கலர் சார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு டபுள்யூ ஷேப்பில் வந்து வெட்டி வச்சுக்கோங்க கண் பகுதியில் ஒட்டுறதுக்காக. அவ்வளோதான் குட்டீஸ். இதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாமா? ஒயிட் கலர் ஷார்ட் எடுத்துக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, வெட்டி வச்சுருக்கோம்ல, இது வந்து ரவுண்ட், இது வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கிட்டிங்களா? மடக்கிட்டதுக்கப்புறமா நம்ம இந்த டபுள்யூ ஷேப்பில் வெட்டியிருந்தோம்ல, இதை வந்து இந்த பகுதியில் இப்படி ஒட்டி விட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சின்னதாக நம்ம ஹோம் ஷீட்டில் ரெட் கலரில் வெட்டி வச்சுருந்தோம்ல, இதை வந்து கம் போட்டு மறுபடியும் வெட்டி கம் போட்டு இந்த கீழே டபுள்யூ ஷேப்பில் வெட்டியிருந்தோம்ல, அது கீழே எப்படின்னு அழகாக ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு மார்கர் எடுத்து எனக்குள்ளே கண் வரைஞ்சிக்கலாம். ரெண்டு பக்கமும் அழகாக கண் வரைஞ்சிக்கலாம். அப்புறம் வாய் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்தல முக்கோண ஷேப்பில் இந்த ரெட் கலர் ஹோம் ஷீட் எடுத்து இப்படி பின்னாடி கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்புறமா இதை வந்து முக்கோண ஷேப் இருக்குல்ல, இதை இப்படி லைட்டாக இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு ஒயிட் கலரில் வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை கம் போட்டு இந்த பகுதியில் இந்த முக்கோண ஷேப்பில் கடைசி எண்டிங்கில் இப்படி ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்க குட்டீஸ், அழகான கிறிஸ்மஸ் தாத்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு செவத்தில் ஒட்டி வச்சுக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கும். குட்டீஸ், அக்கா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்க போகிறேன். அது என்னன்றது பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்கும் ஏசப்பா மாட்டுத்தொழுவத்தில் வந்து பிறந்தாங்கன்றது தெரியும். ஆனால் ஏன் பிறந்தாங்கன்னு தெரியுமா? இல்லை இல்லையா? இன்னைக்கு நம்ம ஏசப்பா ஏன் மாட்டுத்தொழுவத்தில் வந்து பிறந்தாங்கன்ற விஷயத்த பார்க்கலாமா? நம்ம எல்லாரும் ஆதார் கார்டு வாங்கணுன்றது ஒரு ரூல்ஸ் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா? அதே மாதிரி அகஸ்துராயன் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ரூல்ஸ் போட்டாங்களாம். என்ன அப்படின்னா, குடிமதிப்பு எழுதணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ். ஓகேவா? குடிமதிப்பு அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம ஸ்கூல்லலாம் நம்மளோட நேம்ஸ் வந்து டீச்சர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி வைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அந்தந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்க ஊரில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுடைய நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும், கவர்மெண்ட்டில் போய் அவங்களோட நேம்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸை வந்து அகஸ்திராயன் கொண்டு வந்ததுனால உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து புறப்பட்டு போனாங்களாம். அப்போ வந்து யோசேப்பு மரியாள் அப்படின்றவங்க வந்து குடிமதிப்பு எழுதுறதுக்காக நாஸ்ரேத் அப்படின்ற ஊர்லேருந்து பெத்லகேம்ன்ற அப்படி ஊருக்கு வந்து போனாங்களாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, யோசேப்பு மரியாள்னா யாரு? ஏசப்பாவோட மம்மி டாடி இல்லையா, ஏசப்பாவோட அம்மா அப்பா.
அவங்க குடிமதிப்பு எழுதுறதுக்காக பெத்லகேம் ஊருக்கு போகிறாங்க. அப்போ போகிறதுனால அக்கா முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எல்லா ஊரில் இருக்கிற ஜனங்களும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போனாங்கன்னு. அப்போ போனதுனால பெத்லகேம் ஃபுல்லாக எல்லா வீட்லேயும் சத்திரத்தில் ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையும் எல்லா ஜனங்களும் நிரம்பி இருந்ததுனால அவங்களுக்கு தங்குறதுக்கு இடமே இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, யோசேப்பு வந்து ஒரு குட்டி மாட்டு தொழுவத்தில் போய் அவங்க இருக்கிறாங்க, அவங்க தங்கிட்டு இருக்காங்க. அப்போது மரியாளுக்கு திடீர்னு வந்து ஒரு பிரசவ வலி வந்ததுனால ஏசப்பா அங்கே மாட்டு தொழுவத்தில் வந்து பிறக்கிறாங்க. ஏசப்பாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு துணியினால் சுற்றி அந்த மாட்டு தொழுவத்தில் என்ன இருக்கும், ஒரு முன்னணை இருக்கும் இல்லையா. முன்னணை ஏன் இருக்கும், அந்த மாடுகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு சின்ன தொட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த குழந்தைய வந்துட்டு துணியினால் சுற்றி அதை வந்துட்டு அந்த முன்னணியில் வச்சுக்கிறாங்க. அந்த முன்னணியில் வந்து ஏசப்பா பிறப்பாங்கன்றது ஒரு அடையாளமாக இருக்கான். ஏன் தெரியுமா, ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை மட்டுமா பிறக்கும், இல்லை இல்லையா, பல குழந்தைகள் வந்து பிறப்பாங்க இல்லையா. அதே மாதிரி ஏசப்பா வந்து பிறந்த அன்னைக்கு நிறையா குழந்தைகள் வந்து பிறந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களில் ஏசு கிறிஸ்து வந்து யார் அப்படின்ற அதை அடையாளம் கண்டு கொள்ளணும், எல்லா ஜனங்களும் ஏசப்பா யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஏசப்பாவை அந்த துணியில் வந்து சுற்றி அந்த மாட்டு தொழுவத்தில் அந்த ஏழ்மையான ஒரு இடத்துல அந்த முன்னணியில் வந்து மாடுகள் வந்து குடிக்கிற அந்த தண்ணி குடிக்கிற அந்த இடத்துல அவரை வந்து சுற்றி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், பைபிளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுக்குன்னு பார்த்தீங்களா. ஏசப்பா நம்மளுக்காக மாட்டு தொழுவத்தில் அந்த ஏழ்மை கோலத்தில் பிறந்தாங்க இல்லையா. ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஏசப்பாவை பற்றி நீங்களும் ஏசப்பா எதுக்காக பிறந்தாங்க, ஏன் பிறந்தாங்க அப்படின்ற விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் சொல்வீங்களா? ஓகே, நீங்கள் போய் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய். ஹாய் குட்டீஸ், எத்தனை பேர் பட்டர்ஃப்ளை பார்த்துருக்குறீங்களா? சூப்பர். எப்படி பறக்கும்? இப்படியா? இது பறவை. பட்டர்ஃப்ளை இப்படி பறக்கும், அப்படி தானே? சூப்பர். நீங்கள் இப்போ கையை எல்லாரும் இப்படி வச்சுக்கோங்க, சரியா? நம்ம தான் இப்போ பட்டர்ஃப்ளை. பறக்கலாமா? ரைட் சைட், லெஃப்ட் சைட், ஃப்ரண்ட் சைட், பேக் சைட். இன்னொரு வாட்டி செய்யலாமா? ரைட் சைட், லெஃப்ட் சைட், ஃப்ரண்ட் சைட், பேக் சைட். சூப்பர். அக்கா இப்போ உங்களுக்கு இதில் ஒரு கிளாப் சொல்லி கொடுக்க போகிறேன். கற்றுக்கலாமா? 1 2 1 1 2 1 2 1 2 1 1 2. சூப்பர். சேர்ந்து செய்யலாமா இன்னொரு வாட்டி? 1 2 1 1 2 1 2 1 2 1 1 2. சூப்பர் குட்டீஸ். அக்கா கூட சேர்ந்து கடைசியா நம்ம ஒரு தடவை ஸ்லோவா செஞ்சிடலாமா? 1 2 1 1 2 1 2 1 2 1 1 2. சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் அழகாக பண்ணிட்டீங்க. நீங்கள் இந்த கிளாப்பை உங்கள் கிளாஸில் உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டியூஷனில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, ஓகேவா? என்ன பிள்ளைகளா, நல்லா இருக்கீங்களா? இந்த கிறிஸ்மஸுக்கு உங்களை பார்க்கறது இல்லை. இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இந்த அக்கா கூட வந்திருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கிறிஸ்மஸ் உடைய ஸ்பெஷலே கிறிஸ்மஸ் தாத்தா வித் குக்கிங். நானும் அபியங்காவும் சேர்ந்து உங்களுக்கு சூப்பர் சூப்பர் டிஷ்ஷா பண்ணி கொடுக்க போறோம். சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நீங்களே வீட்டில் செய்ய போறீங்க. கிறிஸ்மஸ் தாத்தாவும் கற்றுக்க போறேன். பாட்டி வாழ்ந்த காலத்தில் பாட்டி எனக்கு சமைக்கவே சொல்லி கொடுக்கல. பிள்ளைகளா, நீங்களாம் சின்ன வயசுலயே சமைக்க கற்றுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி, என்ன சமைக்க போறோம் சொல்லுங்க. என்ன தெரியுமா சமைக்க போறோம்? சாக்லேட் கேக். ஓ, சாக்லேட் கேக்கா? எப்படிடா தாத்தாக்கு சாக்லேட் கேக்குனா கொல்ல பிரியம். கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு அப்பவே எனக்கு கிறிஸ்மஸ்க்கு அதை தான் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி அபேக்கா, அதை எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. ஓகே, செய்யலாமா? சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம எதை வச்சு சாக்லேட் கேக் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம போர்பன் பிஸ்கட் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா. இந்த போர்பன் பிஸ்கட்டை வச்சு தான் நம்ம சாக்லேட் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஈனோ ஒரு பேக்கெட், இதில் வந்துட்டு ஃப்ரூட் சால்ட்டுன்னு இருக்கும், லெமன் ஃப்ளேவர், அதை எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்புறம் பிஸ்தா, அப்புறம் ஒரு பவுல் ஆஃப் சுகர், ஓகேவா? அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்லுவோம்ல அது. அப்புறம் ஒரு பவுல்
அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்கிரியன்ஸ். இவ்வளவு பொருள் இருந்தா சூப்பரா செஞ்சிடலாமா? தாராளமா நல்லா செய்யலாம். சரி பிள்ளைகளா, தாத்தா கூட சேர்ந்து நீங்களும் இன்னைக்கு சாக்லேட் கேக் செய்ய போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? கவனமா கவனிங்க, என்னென்ன செய்யறோன்னு நீங்க எழுதி வச்சுக்கிட்டே இருங்க. சரி அபிகா, செய்வோமா? செய்யலாமே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஒரு ஜார் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜார் எடுத்துட்டு இந்த போர்பன் பிஸ்கட்டை வந்து நம்ம உடைச்சு போட்டுக்கலாம். பிள்ளைங்களா நல்ல பொறுமையா தாத்தா, கவனிங்க. நீங்களும் உடைச்சு போடுறீங்களா? நான் போடுறப்போ ஐயோ தாத்தாக்கு வயசாயிச்சம்மா. சரி குடு குடு, நானு சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. சரி 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 சரி. பிள்ளைங்களா, நான் உடைச்சு போடுறேன். நீங்களும் உங்க அம்மா எல்லாம் அப்படி கிச்சன்ல வேலை செய்யும் போது ஹெல்ப் பண்ணணும். சின்ன வயசுலயே நல்ல குணத்தை கத்துக்கணும் பிள்ளைகளா. தாத்தா பிஸ்கட் வாசவே சூப்பரா இருக்குதே. தாத்தாக்கு சாப்பிடலாம் போல தோணுதே. ஓகே, நம்ம உடைச்சு போட்டாச்சு. சோ இப்போ இதுல வந்து உடைச்சு எதுல போடணும்னு சொல்லவே இல்லையே. ஜார்ல. முதல்ல சொன்னா நீங்க கவனிக்கலையா? சரி, தாத்தாக்கு வயசாயிடுச்சுல அம்மா, கொஞ்சம் மறந்து போயிருது. சரி தாத்தா, ஜார்ல உடைச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த காய்ச்சி ஆற வச்சின பால் தானே? ஆமா தாத்தா, காய்ச்சி ஆற வச்ச பால் தான். சரி சரி. பிள்ளைகளா, நீங்க காய்ச்சும் போது கையில கீழே பட்டுற போது அம்மாவை வச்சு செய்யுங்க. சரிங்களா? பிஸ்கட்டை உடைச்சு போட்டாச்சு, காய்ச்சின பாலை ஊத்தியாச்சு. அடுத்து என்ன பண்ணணுமா? அடுத்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல போட்டு. பிள்ளைகளை கரண்ட் எல்லாம் பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஷாக் அடிச்சிடும். சரிங்களா? ஜாரை நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணியாச்சு. அரைச்சிக்கலாமா? அரைக்கலாம். பிள்ளைகளா, ஏதாவது சவுண்ட் கேக்குது. எடுத்தாச்சு. ஒன்ஸ் ஓபன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் போதுமான அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கிறோமான்னு சொல்லிட்டு. பாருங்க பிள்ளைகளா, அரைக்கவே இல்லையா? ஏன்னா பால் கம்மியா ஊத்தியாச்சு, அதனால அத வந்து அரைப்படல. பால் நிறைய ஊத்தணும் பிள்ளைகளா, நிறைய பால் ஊத்தணும். சரிங்களா? அப்பதான் டேஸ்டா வரும்னு நினைக்கிறேன். இப்போ அரைக்கலாமா? எஸ், அரைக்கலாமா? நல்லா அரைச்சாச்சு. நல்லா வந்துருச்சா? சூப்பரா வந்துருச்சு. ஆனா இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்ன ப்ராசஸ்? நம்ம இங்க வச்சிருக்கோம் இல்லையா வெனிலா எசன்ஸ், இத வந்து கொஞ்சோண்டு ஒரு டிராப் வந்து ஊத்தணும். எவ்வளவு ஊத்தணும்? ஒரு டிராப். பிள்ளைகளா கவனமா கவனிங்க, ஒரு டிராப் தான் ஊத்தணும், ரொம்ப ஊத்திராதீங்க. அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா ஈனோ, இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பண்ணுவோம். இது ஃபுல்லா போடணுமா? ஆமா. சரி பிள்ளைங்களா, ஒரு ஈனோ பாக்கெட் வாங்கி, இது எத்தனை ரூபா பாக்கெட் சொல்லவே இல்லை எங்க பிள்ளைங்களுக்கு. 10 ரூபா. 10 ரூபா ஈனோ வாங்கி அதை ஃபுல்லா போட்டுருங்க பிள்ளைகளா. போட்டாச்சா? நீங்க சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இதுல வந்துட்டு சுகர் இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம ஆட் பண்ணது என்னது போர்பன் பிஸ்கட் இல்லையா? ஸோ அதனால வேணும்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாமா, கம்மியாவே ஆட் பண்ணுமா. தாத்தாக்கு வேற சுகர், பிரஷர், பிபி, ஓபி எல்லாம் இருக்குது. அது தெரிஞ்சுதான் தாத்தா உங்களுக்கு ஆட் பண்ண. சரிம்மா பிள்ளைகளா, நீங்க நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்குலாம் ஒன்றும் செய்யாது. ஓகே, ரெடி. செய்யலாமா? செய்யலாம். அடுத்து என்ன பண்ணணும்? மறுபடியும் அரைக்கணுமா? ஐயோ. சரி பிள்ளைங்களா, கவனமா அரைக்கணும், கையில கீழே பற்றக்கூடாது. ஓகே, அரைக்கலாமா? அரைக்கலாம். ஓகே சூப்பரா அரைச்சாச்சு பிள்ளைகளா, சூப்பரா அரைச்சாச்சு. அடுத்து என்னமா பண்ணணும் சொல்லுமா? அடுத்து நம்ம வந்து இந்த பேட்டர்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம சொன்னேன் இல்லையா அக்கா, ரீஃபைண்ட் ஆயில், இத வந்து நம்ம வந்து ஆயில். ஓகே பிள்ளைகளா, இந்த மாதிரி பவுல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுல இந்த மாதிரி ஒரு ரீஃபைண்ட் ஆயில், இது வந்து ஜஸ்ட் இப்படி நீங்க சுத்தி எல்லா இடத்துலயும் ஆயில் படுற மாதிரி நல்லா பிரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. சரி பிள்ளைகளா, எனக்கு இப்பவே நாகலாம் ஊறுது.
சீக்கிரமா நம்ம சாப்பிட போறோம் சாக்லேட் கேக்கு. ஜாலி 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 ஜாலி. இப்படி சுற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து ஒட்டாமல் நல்லா வரும் நமக்கு. ஓகே தாத்தா, நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா அந்த மிக்சர், இதை நம்ம அதில் மாற்றிடலாமா? மாத்துவோம் சீக்கிரம் வேகமா. இங்க பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படி நான் விடுறப்போ அது நல்லா ஃப்ளோ ஆகும். பிள்ளைலாம் நல்லா பாருங்க, வீடியோவை நல்லா பாருங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி வரணும் நீங்க அரைச்சது. ஓகே, இதுல அப்படியே நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ஓ, அந்த பாத்திரத்துல ஊத்திரணுமா? ஆமா, ஊத்திரணும். ஓ சரி 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 பிள்ளைகளா, அந்த மாதிரிதான் ஊத்தணும் பாருங்க. பொறுமையா ஊத்துங்க, கீழே கீழே சிந்திராதிக்க. சரிங்களா? பாத்தீங்களா தாத்தா, நம்ம இந்த பேட்டருக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஆமா ஆமா பிள்ளைகளா, நீங்க மிக்சில எல்லாம் அரைச்சது சரி, மிக்சி ஜாரெல்லாம் உங்க அம்மா அம்மாவுக்கு நல்லா கழுவி கொடுக்கணும். அம்மா அப்பாவை பாடாப்படுத்தக்கூடாது. ரிவைவல் கிட்ஸ் பாக்குற பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளா இருக்கணும். சரியா? சரி, அடுத்து என்ன பண்ணணும் வேகமா சொல்லுங்க. தாத்தாக்கு பசிக்குதுல. அப்படின்னா நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா அந்த நட்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சமா உடைச்சு போடலாம். நானும் உடைக்கிறேன். நம்ம உடைக்கும் போது 2 பிள்ளைகளா எடுத்து வாயில போட்டுடலாம். அப்பெல்லாம் செய்ய மாட்டேன், சும்மா சண்டை பிள்ளைகளா. போடுங்க போடுங்க போடுங்க, அப்படியே அங்கங்க தூவி விடுங்க. மலைசார் அல்வா தூவி விட்டுருவோம். பிள்ளைகளா, கேக்கு செய்யறதுன்னா தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டி கூட சின்ன வயசுல இருந்து கேக்கு செய்யறதுதான் எனக்கு வேலை. போடுறேன். பொறுமா பிள்ளைகளா, பொறுமையா செய்யுங்க. அப்பதான் கேக்கு சூப்பரா வரும். சூப்பரா. ஓகே, இந்த நட்ஸ் போதும் தாத்தா, இது நிறைய போடுறது. ஓகே ஓகே ஓகே. 3 நட்ஸ் வச்சிருக்கீங்க. பாதாம், பிஸ்தா, அப்புறம் என்னது இன்னொன்னு? பாதாம், பிஸ்தா, இன்னொன்னு கேஷ்யூ நட்டோ. பிள்ளைகளா இல்ல என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்கேன். அப்பதான் கேக்கு ரொம்ப டேஸ்டா வரும். டேஸ்டா. அடுத்து என்ன பண்ணணும்? பாதாம், அதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓ, கட் பண்ணி பிள்ளைகளா, கத்திலாம் யூஸ் பண்ணும்போது மம்மி டாடி யூஸ் பண்ண சொல்லுங்க. நீங்க யூஸ் பண்ண கூடாது. சரிங்களா? ரொம்ப கவனமா செய்யணும். இல்ல தாத்தா, நம்ம கேக் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இப்படியே சாப்பிடலாம் போல இருக்குதே தாத்தாவுக்கு. அப்படி சாப்பிட கூடாதா? ஆமா, வயிறு வலி ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா. தாத்தாக்கு வயசான காலத்துல சீக்கிரம் கேக்க கொடுமா. ஐயோ சரிங்க தாத்தா, அவசரப்படாதீங்க. பேக் பண்ணிடலாமா? இப்போ பேக் பண்றதுக்கு தான் ஓவன் இல்லையே, எப்படி பண்றது? ஓவன் இல்லனாலும் நம்ம பண்ணிடலாம். அப்படியா? ஆமா, கேஸ் ஸ்டவ்லயே நம்ம பண்ணலாம். அக்கா இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துருக்கேன். இண்டக்ஷன் ஸ்டவ்லையா? இல்லைங்களா, ஒண்ணு கேஸ் அடுப்புல பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி இந்த கரண்ட் அடுப்புல பண்ணுங்க. சரிங்களா? பார்த்து பண்ணணும், நீங்க தனியா பண்ணவே கூடாது. ஓகே, இப்ப வச்சிடலாமா? வச்சிடலாம். ஆல்ரெடி நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். அம்மா வந்து ப்ரீ ஹீட்னா என்னது? ப்ரீ ஹீட் அப்படின்னா நம்ம இந்த கேக் பேட்டர்லாம் ரெடி பண்ணோம்ல, அதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணீர் ஃபில் பண்ணி அதுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் நான் வந்து வச்சுக்கிறேன். நான் இப்போ இந்த சிசர் வச்சு எடுத்து காமிக்கிறேன். காட்டுங்க. அப்பதான் எங்க பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டாண்ட் வச்சு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வெயிட்ட வந்து அதாவது தண்ணி ஃபுல்லா வைக்க கூடாது, பாதி தான் வைக்கணும். அப்படிதானே? ஆமா. சரி பிள்ளைகளா, உங்களுக்கு தெரியுதா தண்ணி? பாருங்க. ஓகே, இப்போ இத வந்து இப்படி நம்ம வச்சிரலாம். ஓ, மேல வச்சா போதுமா? பிள்ளைங்களா, ப்ரீ ஹீட் பண்ணி உள்ள தூக்கி அந்த கேக் பேன்ல வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்க? அடுத்து இத வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓ சரி. அக்கா வந்து ஒரு பிளேட் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓ சரி. ஆமா, எவ்வளவு நேரம் இத வெயிட் பண்ணனும்? இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் நல்லா. ஐயோ என்னமா 45 மினிட்ஸ் சொல்றீங்க? தாத்தாக்கு இப்பவே பசிக்குதுமா. ஐயோ பசிக்குதா தாத்தா? ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணு. ஐயோ, 1 மணி நேரமா? ப்ரோகிராமே முடிஞ்சிருவா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு முக்கியமான வேலை இருக்குது. 2 பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. நான் போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வாரேன். நீ அதுக்குள்ள என்ன செஞ்சிரு, கேக்க ரெடியா வச்சிரு. தாத்தா வந்து கட் பண்ணிட்டு கேக் சாப்பிட போறோம். சரி தாத்தா. பிள்ளைகளா, வீடியோ பார்த்துட்டே இருங்க. தாத்தா போயிட்டு வந்துடுறேன்.
டேஸ் நம்ம 1 hour வெயிட் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் அழகான ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா தாத்தா? ஐயோ எனக்கு பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஹார்ட் இன் ஷேப்ல எவ்வளோ அழகா இருக்கு பிள்ளைகளா. பாருங்க கேக் அழகா நாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டோம். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க சரிங்களா? ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு தாத்தா. என்ன விஷயம்? நம்ம வந்து எந்த அளவுக்கு வெயிட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு டேஸ்டியான கேக் கிடைக்கும். ஓ அப்படியா பிள்ளைங்களா? நீங்க பேக் பண்ண ஆரம்பிச்சோன்னா உடனே போய் கையை விட்டு நோண்டாதீங்க. அப்பப்போ வெந்திருக்கான்னு பாருங்க. நல்லா வெயிட் பண்ணி ஆற வச்சிங்கன்னா தான் பாருங்க இந்த கேக்கு பிய்யாம எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அதே போல உங்களுக்கு கிடைக்கும். சரி நான் அந்த கேக்கை வச்சு இந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணு சொல்ல போறேன். என்னது தாத்தா? அதாவது இந்த கேக் சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இனிப்பா இருக்கும். பிள்ளைகளா எப்படி இந்த கேக் சாப்பிடுறதுக்கு இனிப்பா இனிமையா இருக்குதோ, நம்ம வாழ்க்கையும் கிறிஸ்து நமக்குள்ள, அதாவது ஜீசஸ் நமக்குள்ள பிறந்தாங்கன்னா இனிமையா இருக்கும். நமக்குள்ள நிறைய கசப்பு, கோபம், சண்டை, பொறாமை, எரிச்சல், இச்சை இதெல்லாம் இருந்தா நம்ம வாழ்க்கை இந்த கேக்கு மாதிரி இனிமையா இருக்காது. பாகக்காய் மாதிரி கசக்கும். உங்களுக்கு எல்லாம் பாகக்காய் பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா கேக்குனா எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஆமா. அப்ப ஜீசஸ் இந்த கிறிஸ்துமஸ்க்கு உங்க உள்ளத்துக்குள்ள பிறக்கணும். ஜீசஸ் எனக்குள்ள இருக்கிற வேண்டாத காரியத்தெல்லாம் எடுத்து போட்டு என்னை உங்க பிள்ளையா மாத்துங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜீசஸ் உங்க உள்ளத்துக்குள்ள வர்றது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையும் இந்த கேக்கு போல இனிமையா மாறிடும். பிள்ளைகளா எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏய் ஸ்கூபி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு கேக்கேன். சும்மா இரு அங்கிள். ஏய் போனை தானே நோண்டிக்கிட்டே இருக்கிற. அங்கிள் என்ன அங்கிள், நான் முக்கியமான ஒண்ணு டவுட் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் போன்ல. ஏ பிள்ளைகளா அங்க பாருங்க, ஸ்கூபி எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க. நீங்களும் அப்படித்தானே நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏய் ஸ்கூபி இப்படி நீ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. என்ன அங்கிள் உங்களுக்கு வேணும்? ஏய் நான் சொல்லுறத கேப்பியா? அதெல்லாம் கேட்க முடியாது. ஏ கொஞ்ச நேரம் செல்ல கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் சொல்றத கேளு ஸ்கூபி. ஐயோ இந்த அங்கிளோட எப்ப பார்த்தாலும் நான் சரி இருங்க. சரி சொல்லுங்க என்னதான் வேணும் உங்களுக்கு? நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் எஸ்எம்எஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்க கூடாது. எஸ்எம்எஸ்ஸா? எந்த அங்கிள் நீங்க பூமர் அங்கிளா இருக்கீங்க? இப்ப வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்னு போயிட்டு இன்னும் எஸ்எம்எஸ்லயே இருக்கீங்க. இவ்வளவு காரியம் இருக்கா? ஆமா. சரி போன் ஒண்ணு இருந்தா போதும், என்னனாலும் பண்ணிரலாம். உலகமே உன் கையில இருக்குங்க. ஆமா. ஆனா அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு ஒரு காரியம் சொல்லித்தாரேன் சரியா? அப்படியா? சரி ஒரு கதை சொல்லதான் கேக்குறியா? சரி சொல்லுங்க. பிள்ளைகளா நீங்களும் கேப்பீங்களா? கேட்பாங்க சொல்லுங்க. ஓகே பாருங்க, ஒரு அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான் பாத்துங்க. அவங்க அப்பா அவங்க பையனுக்கு ஒரு சூப்பரான செல்போன் கொடுத்தாங்க. நான் வச்சிருக்க மாதிரியா? அந்த நீ வச்சிருந்தல்ல இதே மாதிரிதான். சரி அப்போ அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு அடுத்தால அவங்க அப்பா சொன்னாங்க, நீ எங்க போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்னாங்க. அப்படி அப்பா எல்லா பக்கத்துக்கும் கூடவே வர முடியும்? ஆனா நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அந்த பையன் சொன்னா, நான் போற இடத்துக்குலாம் எங்க அப்பா கூடவா வர போறாரு, நான் என்னனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன தெரியுமா செஞ்சான், செல்போனை வச்சுக்கிட்டு காலையிலே அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட போய் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டான் பாத்துக்க. அடுத்தால மத்தியானம் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா அரட்டை அடிச்சான். அது ரொம்ப ஜாலியா இருக்கும் பாத்துக்கோங்க அங்கிள். சிரிக்காத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு பாத்துக்க. ரொம்ப சிரிக்காத, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க கதையை. அப்ப மத்தியான நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியா சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்தான் பாத்துக்க. சாயந்தரம் போல ஒரு பார்க்குக்கு போனான். அங்க போய் உட்கார்ந்து இப்படியே ஜாலியா சிரிச்சு ஒழுங்கே ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரே பேச்சு. கடைசியில அவன் என்ன தெரியுமா செஞ்சான், வீடு வந்து சேர்ந்தான். அவங்க அப்பா சொன்னாரு, டேய் நீ எங்கடா போன அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், எப்பா நான் ஒரு பக்கமா போவலன்னா. உடனே என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? அவங்க அப்பா சொன்னாரு, உன் போனை குடு அப்படின்னாரு. இவனும் போனை கொடுத்தான். இதுல பார்த்தா அவன் மொத்தம் 1000 ஸ்டெப் நடந்திருக்கான். ஐயோ எங்கெல்லாம் நடந்தான் தெரியுமா? எங்க நடந்தான்? இந்த செல்போனை பார்த்துக்கிட்டே, இந்த செல்போன்ல ஜிபிஎஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பாத்தியா, அத பார்த்துட்டு காலையிலே நீ ஒரு ஹோட்டலுக்கு இத்தனை மணிக்கு போன,
அடுத்தல மத்தியானம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கெல்லாம் சுத்தி இருக்கிற, அப்புறம் சாயந்தரம் நீ பார்க்குக்கெல்லாம் போயிருக்க. அவ்வளோத்தையும் அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்களா? அந்த லொகேஷனை வச்சு கரெக்டா அந்த அப்பா சொன்னாரு. அப்ப செஞ்ச தப்புலாம் தெரிஞ்சுதா தெரியலையா? ஐயோ அந்த பையன் மாட்டிக்கிட்டானே. வாங்க பிள்ளைங்களை பாரு, இங்க பாரு, இதுவும் மாட்டிக்கிட்டு தான் நிக்குது. சரி, அப்போ இந்த அப்பா சொன்னாரு, நீ செஞ்ச தப்பு எல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா அந்த அப்பா அவன் கூடயே போனாரா? இல்ல, போகவே இல்ல அங்கிள். ஆனா செல்போன்ல இருக்கிற ஜிபிஎஸ் மூலமா அதை என்ன செஞ்சுக்கிட்டாரு? கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப ஏசப்பாவும் எங்க இருக்கிறாங்க? ஏசப்பா எங்க இருக்காங்க? பரலோகத்துல இருக்காங்க. இது கூட உங்களுக்கு தெரியல? ஏய், பரலோகத்துல இருந்தவர் தான் நமக்காக இந்த உலகத்துல வந்து பிறந்தாங்க. எப்ப வந்தாங்க தெரியுமா? எப்ப வந்தாங்க? ஒரு குட்டி பிள்ளைய அந்த உலகத்துக்கு வந்தாங்க, நம்மளை ரட்சிப்பதற்காக. அது மட்டும் இல்ல, நம்ம கூடயே இருப்பதுக்காக. ஜாலியா இருக்குதா? கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. இது கூட உங்களுக்கு தெரியாதா? கரெக்டா சொல்லிட்டேன். நானும் கிறிஸ்மஸ் தாத்தா தொப்பிய காணுமே, பரவாயில்ல. அப்போ அந்த ஏசப்பா வந்தாங்க பாத்தியா, அவர் எப்போதும் நம்ம கூடயே இருப்பாரு. அப்படியா? அவரு நம்ம கூட இருந்தா தேவையில்லாத தப்பான காரியம்லாம் செய்யணுமா வேண்டாமா? செய்யக்கூடாது. வெரி குட், சூப்பரா சொன்னேன். அப்ப அவருக்கு பிரியமானதை செஞ்சாதான் அவர் நம்ம கூட இருப்பாரு. ஆமா, அவருக்கு பிரிய இல்லாததை செஞ்சா அவர் நம்ம கூட என்ன செய்ய மாட்டாரு? இருக்க மாட்டாங்க. அப்ப நீ அவருக்கு பிரியமானதை செய்ய போறியா இல்லைன்னா பிரியம் இல்லாததை செய்ய போறியா? அங்கிள் எனக்கு ஒரு டவுட். என்ன ஸ்கூபி? அங்கிள், அதாவது ஏசப்பா நம்ம கூட இருந்தால்தான் நம்ம நிறைய பாவம் செய்யறோம்ல. ஏசப்பா நம்ம கூட இருக்கறனால பாவம் செய்தோமா? இல்ல அங்கிள், ஏசப்பா நம்ம கூட இருந்தாலும் நான் நிறைய நேரம் சேட்டை பண்றேன், சில நேரம் ஸ்கூல்ல யாருக்குள்ளயாவது நான் திருடிடுறேன், ஏதாவது ஒண்ணு செய்யதான் செய்யறேன். பார்க்க நம்பவே முடியலையே. ஆனா ஏசப்பா உன் கூட இருந்தா நல்லதை தான் சொல்லி தருவாங்க. அப்படியா? அவங்க உன் கூட இருக்க நல்லதை சொல்லித்தர மத்தவங்களுக்கு முன்னாடி நீ நல்லதே செய்ய ஆரம்பிப்ப. உண்மையாவா? அது மூலமா நிறைய பேர் உன் கூட ஏசப்பா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அங்கிள், இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு அங்கிள். நீங்க கரெக்டா சொன்னீங்க. அந்த பையனுடைய போன்ல ஜிபிஎஸ் வச்சு அவங்க அப்பா எங்கெல்லாம் போனான்னு கண்டுபிடிச்சாங்க. அதே போல ஏசப்பாவும் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், எதை பார்க்குறோம், எதை பேசுறோம், எங்க நடக்கிறோம், யார் கூட பழகுறோம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்ட் தானே? வெரி குட் குட்டீஸ். பாருங்க, ஏசப்பா நம்ம கூட இருந்தா அவருக்கு பிரியமானதை செய்யணும். செய்வீங்களா? அப்படி இருக்கிற இடத்துல கண்ணம் முடுங்க. அன்புல ஏசப்பா, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஏசப்பா, நீங்க எங்க கூட எப்போது இருக்கணும், உங்களுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும். ஸ்கூபி நான் பிரியமானதை செய்வேன்னு சொன்னது போல இந்த பிள்ளைகளும் நான் உங்களுக்கு பிரியமானதை செய்வேன்னு ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஓகே, பை பை. இருங்க அங்கிள், நான் பிள்ளைங்க கிட்ட பேச வேண்டாமா? என்ன பேச போற? பிள்ளைங்களா, ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த உணர்வோட வாழ்ந்தீங்கன்னா நீங்க பாவம் செய்யவே மாட்டீங்க, கெட்ட வழியில போகவே மாட்டீங்க, நல்ல பிள்ளையா இருப்பீங்க. அங்கிள், என்ன ஸ்கூபி? இனிமே நானும் நல்ல பிள்ளையாயிட்டேன். ஏசப்பா என்னைய பாக்குறதுனால போன் எல்லாம் பார்க்க மாட்டேன். அது மாதிரி ஏசப்பா என் கூட இருக்கா நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அங்கிள். ஓகே, ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் ஏசப்பா பிள்ளையா இருங்க. ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறான். அங்கிள், ஏசப்பா கூடவே இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களா, என்ன பேரு? இம்மானுவேல். கரெக்ட். சொல்லுங்க, இம்மானுவேல். பை பை.